இந்த அரங்கில் அம்மையும் அப்பாவுமாக இருக்கக்கூடிய என்னுடைய சித்தப்பாவும் சித்திக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இன்றைக்குமே சமுதாயம் ரொம்ப முக்கியமானது. அதுவும் ஒரு குறிப்பிட்ட அந்த மெச்சூர் ஏஜுக்கு, அதாவது ஒரு ஆண்டர்பிரினராக ஒருத்தர் நுழையும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்கே சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சமுதாயத்தை சார்ந்த நிறைய தொழில் அதிபர்கள், நான் சந்தித்த வரைக்கும் நிறைய தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுடைய சித்தப்பா சொன்னபடி நான் 8th 9th படிக்கல நான் புக் எழுத ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே நான் புக் எழுதி ஒரு அவேர்னஸ் புக்ஸ் நிறைய எழுதுவேன். அது சயின்ஸ் சம்மந்தப்பட்டு நிறைய எழுதுவேன். இந்த புக்கு நிறைய ரீச் ஆகி அன்னைக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர் வரைக்கும் அது ரீச் ஆன ஒரு காலகட்டம். எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 3 யங் ஐக்கான் செலக்ட் பண்ணுவாங்க. அதில் என்னையும் ஒரு ஐக்கானாக செலக்ட் பண்ணாங்க. ஸோ இது கடந்து வந்த பாதை உள்ளது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப கவனமாக அப்போ இருந்ததில் ரொம்ப கவனமாக இருந்தது என்ன அப்படின்னா, என்னுடைய அப்பா எந்த தூரத்துக்கு போயிருக்காரோ அதை நான் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும், இதுதான் என்னுடைய இலக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாரி நான் அந்த ஃபார்மாலிட்டி படி நான் ஆரம்பிக்கலன்னு நினைக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ உள்ள யூத் எப்படி நான் இருக்குன்னு நினைக்கிறோம்னா, ஏற்கனவே 0 1 2 3 4 5 போயிடுச்சுன்னா அடுத்து 6 7 ஃபாலோ பண்ணியிருந்தோம். திரும்ப போய் 1 2 3 ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சிட்டேனா. அதுதான் விஷயம். என்னுடைய தந்தையார் எந்த தூரம் போயிருக்காரு என்பதை நான் சின்ன வயசுலேயே நானே ஒரு காலேஜ் பண்ணுறேன். அவங்க பட்ட கஷ்டத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அவங்க எந்த டெக்னிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் போயிருக்காங்க. அவருக்கு நான் கைமாறு பண்ணணும்னு நினச்சேன்னா அவர் சாதனையை முறியடிச்சா தான் நான் கைமாறு பண்ணுறேன்னு அர்த்தம். அதையும் முடிச்சிட்டோம். இதுதான் இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காரணம் அந்த ஏஜில் என் சார்ந்த என்னுடைய யூத்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. இதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மாசத்துல 2 யூத்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சயின்ஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணோம். இதோடைய நோக்கம் என்பது என்ன அப்படின்னா, நீங்க நிறைய யூத்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே அவங்களுடைய லைஃப் ஒரு திசை மாறுது அப்படின்னா, நேராக டீ கடைக்கு போறாங்க. டீ கடையில தான் நிறைய அந்த யூத்ஸுடைய அதாவது நெகட்டிவிட்டிக்கே மாறுறாங்க. இப்போ நான் ஒரு பாசிட்டிவ் பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன், டீ கடையில் போனோடனே அவன் எப்பயுமே அப்படிதான் அந்த மேனேஜர், அவன் அது சொன்னா நீ இப்படி மாற்றி சொல்லு. இதை கேட்க என்ன ஆகுதுன்னா, இருக்கிற அந்த யூத்துடைய டைவர்ட் எல்லாமே நிறைய இன்னைக்கு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த லாகின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டீ கடைக்கு வந்துடுவாங்க. ஒரு டீயை சாப்பிட்டு முடிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய வளர்ச்சி பாதை எல்லாத்தையும் இவங்க சுருக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்காகவே இது நான் சொல்றதெல்லாம் நான் அப்போ பண்ண விஷயங்கள். முதல் விஷயம் டீ கடையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்னங்க வழி அப்படின்னு நாங்கள் அப்போ திங்க் பண்ணோம். ஏன்னா அந்த டீ கடையில் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு இதாகுது அப்படின்ட்டு. ஸோ ஒரு சின்ன சின்ன மீட்டிங் அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணோம். இந்த மீட்டிங் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எங்கள் குரூப்பில் அது நிறைய பேர் உருவாகின நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஆசை வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இப்போ உள்ள பில்லியனர்ஸை எடுத்துக்கங்களேன். இப்போ நம்ம முருகன் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்னைக்கு படிக்கும்பொழுது எஃப்எம்ல சார் பேசினார், அந்த வார்த்தையில் பேசினார். எனக்கு இன்னமும் அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அன்னையாருடைய அந்த வார்த்தை அழுத்தமா சொன்னார். சார் அன்னைக்கு பேசும்போது அந்த வார்த்தை அன்னையார் அந்த வார்த்தையை ரொம்ப பதிவு பண்ணாங்க. ஸோ அதையும் அந்த அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல முருகன் இட்லி கூட வளர்ந்த கதை என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு இதை அப்படி கொலாய்ச் பண்ணி நான் ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன். அன்னைக்கு அவர் பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அன்னையார் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா அம்மா மூலமா தான் ஒவ்வொருடைய அந்த விழுதும் பெரிய வருது. இது அம்மா மகனுக்கு ஒத்து வருது, ஆனா மனைவி கணவருக்கு ஒத்து வருதான்னு தெரியல. ஆனா நிறைய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா சரியான இன்புட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தை மிகப்பெரிய தூரத்துக்கு போயிடும். ஸோ நமக்கு என்னுடைய டாபிக் என்பது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இமிடியட்டா எனக்கு வந்த டாபிக் இம்பாசிபிள் டு ஐ எம் பாசிபிள். அதாவது இம்பாசிபிள் டு ஐ எம் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே நான் பார்க்கும்பொழுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதனை படித்து அசால்ட்டாக உட்காந்துருக்க மக்கள். இவங்ககிட்ட போய் நான் இம்பாசிபிள் டு ஐ எம் பாசிபிள் என்பது எப்படி பேச போகிறேன் என்பது ஒரு சின்ன இதுதான். இருந்தாலும் இன்னைக்கு உள்ள உலகத்தை நம்ம திரும்பி பார்ப்போம். இன்னைக்கு சாதனை படிக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா சைல்டு ப்ராடிக்சிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. 14 வயது முடித்த ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஐஐடி முடிச்சு வெளியே வந்துட்டான். நம்ம யோசிக்கலாம், எப்படி 14 வயசுல ஒரு ஐஐடி முடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே நார்மல் அகாடமிக் எஜுகேஷன் போவோம். 6th 7th 8th 9th இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் இருக்கு, நெட்லேயே நீங்க கிளியர் பண்ணலாம். உங்களுடைய 6th 7th 8th இமிடியேட் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்து படிக்கலாம், அடுத்து பாஸ் ஆயிட்டீங்கன்னா படிக்கலாம். இப்படி 14 வயசு முடிச்ச ஒருத்தரே ஐஐடியில இருந்து முடிச்சு வெளியே வந்திருக்காரு. இது நாட் ஓன்லி இந்தியாவில் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு.
எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் நிறைய பிபிடி போட்டு உங்களுக்கு ஒவ்வொருத்தையும் நான் காமிக்கும் பொழுது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூத்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபிளாஷ் லைட் அடிக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மான்னு சொல்லி ஒருத்தர் மும்பையில் ஒருத்தர் இருக்காரு. அந்த பையன் வந்து 13 வருஷம் பையன். பாட்டி வீட்டுக்கு போயிட்டு மும்பையில இருந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பிட்டான். ஒரு புக்கை வந்து மறந்துட்டான். உடனே பாட்டிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி என் புக்கு வந்து எனக்கு அனுப்பிவிடுப்பா அப்படின்னா, நான் அனுப்பிவிடுறேன், கொரியர் போட்டோம்னா நாளைக்கு தான் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு. எதுக்கு நாளைக்கு வந்து சேருது, ஏன் உடனே வராதா, இன்னைக்கு மும்பையில் வந்து இவ்வளோ பெரிய நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்றாங்களே ஏன் வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து யோசிக்கிறான். 14 வயசு பையன் யோசிக்கிறான். அடுத்து என்ன பண்றான்னா திங்க் பண்றான், இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும். இந்த தீர்வு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டப்பாவாளர்கள் வந்து அங்கே மும்பையில் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன் இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சாப்பாடை வந்து அச்சு பிசறாம அந்த மேனேஜர் யாருக்கு போய் சேரணுமோ அதுக்கு போய் சேர்த்துறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அருமையான ஒரு வேலையை பார்க்கக்கூடிய அந்த டப்பாவாலாவை வந்து இந்த மாதிரி கொரியர் சர்வீஸை வந்து ஒரே நாளில் கொடுத்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த பையன் திலக் வர்மா திங்க் பண்றாப்ப அதை தான் எக்ஸிக்யூட் பண்றாரு. பார்சல்ஸ் பேப்பர்ஸ் அண்ட் பார்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு 250 கோடி அதனுடைய மதிப்புல இருக்காரு. ஜஸ்ட் ஒரு 14 வயசு பையன் தான். இது எதுக்கு நான் இந்த இடத்த பிச் பண்றேன் அப்படின்னா, பெரியவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்க மூலம் கிடைக்க வேண்டியதான். ஆனா இன்னைக்கு வந்து இளைய தலைமுறை வந்து பீட் பண்றதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் சொல்றது வந்து தாத்தா கேட்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டம் வந்ததுனால பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி இம்பாசிபிள் டு ஐஎம் பாசிபிள் அப்படின்றத பேசலாம், தப்பு இல்லையே அப்படிங்கிறத நான் பேச வந்துட்டேன். அதனால ஒன்றும் இல்லை. இப்போ 2 விஷயம் இருக்கு சார். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கஷ்டமான கடந்து வந்த பாதையில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து கொடைக்கானல் வரும்பொழுது அவங்கவுங்க காரை டிரைவ் பண்ணி தான் வந்திருப்பீங்க பெரும்பதி. இந்த கார் ஸ்டீரிங்கை வந்து ஒரு ஆள் பிடிக்கிறது, கியரை போகிறது இன்னொருத்தர், ஆக்சிடென்ட் கொடுக்குறது இன்னொருத்தர், பிரேக்கை பிடிக்கிறது இன்னொருத்தர். இப்படி நம்ம எதுவும் பிரித்து கொடுக்குறோமா? இல்லை. ஒரே நபர் ஒரே ஃபோக்கஸ் பண்ணி ஒரே வண்டியை ஓடினா தான் அவர் டெஸ்டினேஷனுக்கே வர முடியும் நிச்சயமா. இன்னைக்கு கிட்டத்தட்ட பிஸ்னஸில் உள்ள மிகப்பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போர்ஷனை நான் பார்த்துக்கிறேன், இந்த போர்ஷன் நீ பார்த்துக்கோ இப்படின்னு நினைக்கும் பொழுது வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வரதுனால ஒரு முழுமையான டிசிஷனாக அது அமையவே மாட்டேங்குது. இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய இது. இப்போ அந்த 14 வயசு பையன் ஏன் ஜெயிச்சான் அப்படின்னா, அவனுக்கு தெரிஞ்சது வந்து இது ஏன் முடியல, இது நான் முடிக்கிறேன். அவனே திங்க் பண்ணுறான், அவனே அதுக்கான சொல்யூஷனை ரெடி பண்ணுறான். இந்த சொல்யூஷன் ரெடி ஆனவொடனே அவங்க அப்பா வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே தான். இன்னைக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு ரித்திஸ், உங்களுக்கு தெரியும், ஆன் யுவர் ஆர்டர் ஓயோ ரித்திஸ் பெரும்பதி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரும் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 16 வயசுல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட், ஒரு +1 +2 ட்ராப் அவுட் ஆகிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு, ஒரு குக்கிராமம், கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் மேலே உள்ள ஒரு கிராமத்தில் அவர் பிறக்கிறாரு. அவர் அந்த இடத்தை தாண்டி அவர் அதாவது அந்த ஊரை தாண்டி அவர் வேலைக்காக போகும் பொழுது நிறைய லாட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்குது. என்ன இந்த லாட்ஜஸ்லாம் சும்மாவே இருக்குது, இதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்கு யோசனை பண்ணுறாரு. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, இந்த லாட்ஜஸ்லாம் வந்து ஏன் நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ரெண்டலுக்கு விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதோ திங்க் பண்ணுறாரு. இந்த நினைப்பு வந்த உடனே ஒரு அறிவிப்பு வந்து எங்கேருந்து வருதுன்னா, யூஎஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோச் இருக்கார், பிஸ்னஸ் என்டர்பிரினர் கோச் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய கிளாஸ்ல வந்து நான் வேர்ல்டு வைடா வந்து ஒரு 14 திட்டங்கள் உள்ள ப்ராஜெக்ட் உள்ள யங் சாம்ஸ் வந்து எனக்கு அப்ளை பண்ணுங்க, நான் அதை செலக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் கோச் தரேன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. பண்ணிட்டு 12ஆம் தேதிக்குள்ள எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட் டிக்ளேர் பண்றாரு. இந்த பையன் 10ஆம் தேதி தான் பாக்குறாரு. பார்த்துட்டு ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஹை கிளாஸ்னா இல்லை, ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் உள்ள பையன். அப்போ என்ன பண்ணுறாருன்னா 12ஆம் தேதிக்குள்ளே அனுப்ப சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு அந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் போய் ப்ரிப்பேர் பண்ணி எப்போ அனுப்புகிறாரு, 12ஆம் தேதி தான் அனுப்புகிறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு, அவன் 12ஆம் தேதிக்கு உள்ளே வர சொல்லியிருக்காப்ப, நீ அனுப்புறது 12ஆம் தேதி, ஸோ இது ரிஜெக்டட் ஆயிடுச்சு, ஏன்னா டேட் வந்து போயிடுச்சு அப்படின்னு. அப்படியா, இல்லை என் ப்ராஜெக்ட் அருமையான ப்ராஜெக்ட், இது மிகப்பெரிய ஒரு டேர்ன் ஓவர் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைப்பில் இருக்கான். அடுத்த நாள் காலையில் வந்து அந்த பையனுக்கு வந்து ஆஃபர் வந்து அங்கேருந்து வந்துருச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நமக்கு இன்னைக்கு இப்போ இன்னைக்கு நைட்டுனா அமெரிக்காவில் பகல். அப்போ டேட் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு டேட்டுக்குள்ளே போயிடுச்சு. இங்கே 12னா அவனுக்கு 11ஆம் தேதிக்கு போயிடுச்சு. ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்துச்சு, அதாவது என்ன சொல்றது, விடாமுயற்சி இல்லை, எப்படி சொல்றதுன்னா ஜெயிச்சே ஆகணும்னு அந்த வெறி வந்துருச்சு அப்படின்னா இயற்கை நமக்கு எப்பவே கூட நிற்கும். அதுக்கு வந்து ரித்திஸ் அவருடைய ஓயோ வந்து ஒரு மிகப்பெரிய இது போல நீங்க இந்தியாவில் வந்து நிறைய அந்த சாதனைகள் பார்க்கலாம். மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு BE ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட் இருக்காரு. அவர் பேர் வந்து கிட்டத்தட்ட ராஜ்குமார், விருதுநகர் சொந்த பையன்தான். BE முடிச்சான், ட்ராப் அவுட்டு.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப்ஸ் உருவாக்கி 100 crores அவர் சேனல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போல வந்து நபர்கள் நம்ம பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய வருங்கால அடுத்தடுத்த மீட்டிங்ல வந்து இது போன்ற அந்த யூத்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்து ஒரு கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள ரெகக்னைஸ் பண்றது வந்து முதல். ஏன்னா இப்ப சொன்னார் சார் விசன் மிஷன் கமிட்டட் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் தாண்டிட்டாங்க. ஸோ அந்த போன்ற நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பிசினஸ் லெவலுக்கும் சரி, இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு ஐடியாஸும் கிரியேட் ஆகும். ஸோ இந்த அடிப்படை தான் நம்ம உள்ளது. நான் இங்கே பார்த்த வரைக்கும் ஐ மீன் இங்கே வந்த பிறகு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு கம்மியான மாதிரியே ஒரு ஃபீல்டாகவே இருந்தாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் சந்திச்சது வந்து சார் சோசல் சார் தான் சந்திச்சேன். நான் மதுரையில் வச்சு பேசும்பொழுது அவருடைய அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அதோடைய பாடி லாங்குவேஜுக்கும் இங்கேயும் வந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years கம்மியாயிருச்சு. உண்மைதான் சார். இது ஏன் கம்மியாச்சு? ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து நான் பேசக்கூடிய டாபிக் வந்து பெருமதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் வந்து இப்போ நான் டச் பண்ண போறேன். அந்த டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வர்றேன். இங்கே 10 வயசு கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணவங்க உண்மை தானே எல்லாருமே? ஏன் அப்படின்னா காரணம் வந்து என்ன அப்படின்னா, நீங்க அந்த என்விரான்மெண்ட்ல இருந்து மாறி இந்த ஒரு என்விரான்மெண்ட் நோக்கி வந்திருக்கீங்க. இங்க வர்றதுக்கான முடிவை வந்து நீங்க மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி மீட்டிங் கூப்பிடுறாங்க போலாமான்னு வீட்டில் கேட்குறோம் வச்சுங்களேன். இருக்கிற வேலையில இது வேறையா அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படியா சரி ஓகே. பிசினஸ் எம்ப்ளாயி சொல்லுவாங்க எங்க இவ்வளோ வேலை இருக்குது நீங்க பாட்டியே போயிட்டீங்கன்னா யார் பாப்பா அப்படின்னோம்னா உண்டு. இதெல்லாம் தாண்டி இல்லை நான் இங்கே போனால் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு உங்க உள்மனசு உள்ளுணர்வு வந்து சொன்னதுனால தான் இங்கே வந்திருக்கோம். 10 வயசு கம்மியாயிடுச்சு நமக்கு. இதுதான் உண்மை. அதே சமயம் இங்க இருந்து திரும்ப நம்ம ஊருக்கு போகும் பொழுது இன்னொரு அற்புதம் என்ன நடக்கும்னா 1x வந்து 10x மாறும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப வந்து நீங்க 100 கோடிக்கு அதிபதியா இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க கொடைக்கானல் விட்டு கீழே உங்க ஊருக்கு போன உடனே 10 மடங்குக்கு அதிபதியா மாறிடுவீங்க. நீங்க ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு குடும்பத்தை வாழ வைக்க போறீங்க. உங்களுடைய நாலேஜ்ல இருந்து உங்க ஐடியாஸ்ல இருந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்ஷன் ஆக போகுது.